சரி, நிறைவா வந்து நீங்க தொடர்ந்து சொல்றீங்க சென்னை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க. பட் ஆனா ஒரு பேரெழுச்சி கோட்டையா எமர்ஜி ஆயிட்டு இருக்கா. தாவேக்கா கோட்டையா அது மாறிடுச்சுங்க. அதான் கேட்கிறேன். அந்த மாதிரி மாறி இருக்கிறதுக்கு எப்படி சொல்றீங்க மாறி இருக்கு அப்படின்றது? சரி, ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. இந்த போன 2 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பாண்டி பஜாரில் நான் சும்மா அப்படி போயிட்டு இருந்தேன் ஷாப்பிங்காக. அப்போது ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன், ஒரு 40 பேர் இருக்கும், 40 வயசு இருக்கும், ஃபேராக இருந்தாப்பில், பால்டேட்டு, மிடில் ஏஜ்டு. அவர் ஓடியாந்தார் என்கிட்ட வந்து, சார் அப்படின்னாரு. அவர் என்ன கேட்க போகிறாரு, மதிவானன் தானே நீங்கன்னு கேட்பார். நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் அப்படின்ட்டேன். ஒன்றுமே வேறு எதுவும் இல்லை, ஆமாம் ஆமான்ட்டேன். சார் தலைவர் வந்து சிஎம் ஆயிடணும் சார் அப்படின்னாரு. ஜனங்க வந்து விரும்பினாங்கன்னா அவர் ஆவறதை யாராலும் தடுக்க முடியாது தம்பின்னு. இல்லை சார், ரொம்ப சதி பண்ணுறானுங்க சார், திமுக அதிமுகலாம் ரொம்ப அவருக்கு ரொம்ப இது பண்ணுவானுங்க சார், மக்கள் சக்தி எல்லாத்தையும் உடைக்கும் தம்பி, கவலைப்படாதுன்னு தோளில் தட்டிட்டு போனேன். இது ஒரு அனுபவம். ஆட்டோவில் நான் வந்துட்டு இருந்தேன் சில வாரங்களுக்கு முன்பு, மெட்ராஸில் தான் எல்லாம். ஆட்டோவில் நான் வரும்போது ஆட்டோக்காரர்கிட்ட சும்மா பேச்சை கொடுத்தேன். என்னங்க எப்படி இருக்குது அரசியல், என்ன பண்ண போகிறீங்க, போன வாட்டி யாருக்கு போட்டீங்க, இந்த வாட்டி யாருக்கு போட போகிறீங்கன்னு. அவர் ஒரு வாட்டி என்னை பார்த்துட்டு சொன்னார், சார் நான் திமுகவுக்கு தான் சார் இவ்வளோ நாளாக ஓட்டு போட்டுட்டு இருந்தேன், இந்த முறை விஜய்க்கு போட போகிறேன் சார். ஏன் அப்படின்னு கேட்டேன். சார் இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நாளாக கொடுத்தாச்சு சார், புதுசாக ஒருத்தர் வந்துருக்கார் செய்யிட்டோமா சார், எவ்வளோ நாள் சார் இவனுங்க தின்னு தீப்பானுங்க, பச்சையாக சொல்கிறாரு. ஸோ பல பேரை நான் ஹோட்டலில் சந்திக்கிறேன், பஸ்ஸில், ஆட்டோவில், இப்படி ட்ரெயினில் சந்திக்கிறேன். சென்னையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை என்னால் காண முடிகிறது.